பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த கிரேட் ஹெட்ஜ் ஆஃப் இந்தியா. இதை எழுதினவங்க ராய் மேக்ஸிம். இந்த பர்டிகுலர் புக்கு இவங்க எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 2001 February 7. ஓகேவா? ஸோ இந்த கிரேட் ஹெட்ஜ் ஆஃப் இந்தியா அப்படின்றது என்ன மீனிங்னா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவை யாரும் அங்கே உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேலிலாம் போட்டு வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த காலத்தில் புஷ்ஷஸ் வச்சு இல்லைனா நிறைய முட்களை வச்சு இந்த மாதிரி யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்ற சேஃப்டி பர்பஸ்க்காக நிறைய வேலி அமைச்சிருப்பாங்க. அதுதான் ஹெட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏன் கிரேட் ஹெட்ஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்தியாலேயும் இதே மாதிரி கிரேட் ஹெட்ஜஸ் எல்லாமே இருந்துச்சு. எப்போனா ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி பிரிட்டிஷ் ரூலிங் இருந்துச்சு இல்லையா இந்தியாவில், அந்த ரூலிங் அப்போ அவங்க கண்டுபிடிச்சாங்க இந்தியாவில் சால்ட் நிறைய அவங்களால உற்பத்தி பண்ண முடியுது. ஸோ சால்ட் நிறைய கிடைக்கிது அப்படின்றப்போ, ஸோ 1879 சால்ட்டுக்கு ஒரு டேக்ஸ் போட்டாங்க. யாரெல்லாம் சால்ட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுது. ஸோ அந்த சால்ட் டேக்ஸுக்கு பதிலாக நிறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் எல்லாமே ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஈவெண்ட்டாக தான் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இந்த சால்ட் டேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது ஹிஸ்ட்ரியில் எல்லாரும் பேசுகிறாங்களோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் இந்தியாவில் இருக்கிற அந்த கிரேட் ஹெட்ஜ். ஆனால் அதை பற்றி யாருக்குமே தெரியல அப்படின்றது தான் ஆத்தரோட ஒரு ஏக்கமாக இருக்குது. ஏன் அந்த ஒரு விஷயம் யாருக்குமே தெரியல? இந்த கிரேட் ஹெட்ஜ் அப்படின்றது இதை உப்பு வேலி அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேவா? சால்ட் ஹெட்ஜ்னும் சொல்லுவாங்க, த கிரேட் ஹெட்ஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த வேலி எல்லாமே எதுக்காக அமைச்சிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவில் அதிக அளவில் உப்பு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை நிறைய உற்பத்தி பண்ணும்போது இந்தியாவிலேருந்து அதை வெளியே எங்கேயும் போயிடக்கூடாது, பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்கும்போது அது இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும், அதை இந்தியன்ஸ் யாரும் வெளியே கொண்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக சில இடங்களில் இந்த மாதிரி வேலி அமைச்சு அங்கே பாதுகாப்புக்கு ஆட்கள் போட்டு இப்படியெல்லாம் பாதுகாத்து இருந்தாங்க. ரொம்பவே சின்ன இடத்துக்கு அந்த வேலி போட்டுட்டு இருந்தவங்க அந்த எட்ஜஸை ஜாஸ்தி பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு பெரிய லார்ஜ் ஏரியாவுக்கு இந்த மாதிரி ஒரு வேலி போட்டு இந்தியாவையே ரெண்டாக பிரிக்கிற மாதிரி ஒரு வேலி போடுறாங்க. எல்லாமே இந்த உப்பை யாரும் வெளியே கொண்டு போயிடக்கூடாது, யாரும் இதை திருடக்கூடாது, சப்ளை பண்ணக்கூடாதுன்ற ஒரே மோட்டிவோட பிரிட்டிஷ் ஆளுங்க, அந்த ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்க அதை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மட்டுமே கட்டின இந்த ஹெட்ஜஸை பற்றி ஏன் யாருக்கும் தெரியல அப்படின்றது தான் நம்ம ஆத்தரோட கொஷினாக இருக்குது. ஓகேவா? ஸோ இல்லீகலாக இந்த சால்ட்டை யாரும் சேல்ஸ் பண்ணிடக்கூடாது, இல்லை இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இவ்வளோ ஒரு குவாலிட்டியான சால்ட்டு வேற எங்கேயும் கிடைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இதை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அவங்க கட்டுற அந்த ஹெட்ஜ் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, யாருமே அந்த சைட் பாஸ் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்கில் அதை கட்டும்போது அதுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஜஸ்ட் ஹியூமன் யாரும் அங்கே வரக்கூடாது, அதே மாதிரி அனிமல்ஸ் எதுவுமே அதை கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக சிம்பிளாக நிறைய புஷ்ஷஸ் வச்சு அதை பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அங்கே நிறைய செக்யூரிட்டிஸ் போடுறாங்க. செக்யூரிட்டிஸ் போட்டு அவங்க எல்லாரையும் பாதுகாக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டிஸ் எல்லாமே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த என்டையர் புக் ஃபுல்லாகவே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் தான் அவர் ஷேர் பண்ணியிருப்பார். அவர் ட்ராவல் பண்ணுறாரு நிறைய இடத்துக்கு. இது ட்ராவல் ரைட்டிங் இல்லையா? ஸோ இந்தியாவில் அவர் ட்ராவல் பண்ணப்போ அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, எந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணார், அந்த புக்ஸ்லேருந்து இந்தியாவை பற்றின ஹிஸ்ட்ரி என்னெல்லாம் அவர் தெரிஞ்சிருக்கிறாரு, அது எந்த அளவுக்கு உண்மைன்ற விஷயம் எல்லாத்தையுமே இதில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இவர் இந்தியாவில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஏரியாவில் 2 ஸ்ட்ரீட் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஓல்டு புக் ஷாப் இருக்குது. ஓகேவா? அந்த புக் ஷாப் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சில புக்ஸ் நம்ம பழசு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவோம். அந்த புக் ஷாப்பில் போய் வேறு யாராவது வேறு எதுவும் புக் வாங்கணும் அப்படின்னா ஹாஃப் ஆஃப் த ப்ரைஸாக இருக்கலாம், இதை விட கம்மியாக அமௌண்ட் கொடுத்து அங்கேருந்து அந்த புக்கை வாங்கிப்பாங்க. அந்த புக்கோட வேல்யூ தெரியாதவங்க அதை அங்கே கொடுத்துருவாங்க. பட் வேல்யூ தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மியான ரேட்டில் அவ்வளோ ப்ரீஷியஸான அந்த புக்கை வாங்கிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸாக இருக்கிற அந்த புக் ஷாப்பை இவர் விசிட் பண்ணுறாரு. அப்படி அவர் விசிட் பண்ணி பார்கெயின் பண்ணி நிறைய புக்ஸ் அவர் வாங்கின காலங்கள் எல்லாமே உண்டு. ஏன்னா அவர் நிறைய ஸ்பெண்ட் பண்ண மாட்டார், மணியை ஈஸியாக அவர் அவ்வளோ ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். அதனால அந்த மாதிரி புக் ஷாப் போயிட்டு நிறைய கிரேட் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே அங்கேருந்து தான் நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இவர் ஃபர்ஸ்ட் டைம் 1992 இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்ததுமே அவருக்கு இந்தியாவில் உள்ள அந்த கல்ச்சர், ட்ரெடிஷன், கஸ்டம்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சி போகுது. இந்தளவுக்கு ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அட்மையர் ஆகுறாரு. ஸோ அதுவே ஒரு ரீசனாக இருக்குது, இன்னும் இந்தியன்ஸை பற்றி படிக்கணும், அவங்களோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஈர்ப்பு
ஈர்ப்பு வர்றதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து நிறைய இந்தியன் புக்ஸ் எல்லாத்தையுமே அவர் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு, நிறைய தேடி படிக்கிறாரு. அவர் கண்ணில் படுறது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஷாப்பாக தான் இருக்குது. ஸோ அந்த ஷாப்ஸில் எல்லாமே நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், மணி ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாமே வாங்கணும் அப்படின்றது அவரோட மோட்டிவ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஷாப்பெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி ஆள். ஆனால் இந்தியாவில் இருக்கிற அந்த ஆர்டிஸ்டிக் ஒர்க்கெல்லாம் பார்க்கும்போது இவராலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோ அட்மையர் ஆகி நானுமே நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஒரு பர்சனோட புக்கை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. 1995 அந்த இயரோட அந்த லாஸ்ட் ஃபியூ டேஸில் வந்து அவர் ஒரு புக்கை வந்து வாங்குறாரு. மேஜர் ஜென்ரல் ஸ்லீமன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சனோட புக்கை வாங்குறாரு. லேமன்ஸ் அண்ட் ரெக்கலெக்ஷன் ஆஃப் இந்தியன் அஃபிஷியல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பர்டிகுலர் புக் 1893 பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த புக்கை 25 பவுண்ட்ஸ் கொடுத்து அவர் வாங்குறாரு. அந்த 25 பவுண்ட்ஸ் அப்படின்றது அந்த நேரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். இதை வாங்கும்போது அவருக்கு இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த புக்கு நம்ம வாங்கணுமா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கலாம். இருந்தாலும் அந்த ஒர்க்கை பார்க்கும்போது அதில் நிறைய ஸ்டாம்ப் இருக்குது. ஷெல்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லைப்ரரியில் நிறைய பேர் அந்த புக்கை எடுத்து ரீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட நேமாக இருக்கட்டும், அந்த ஸ்டாம்பாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவர் பார்க்கும்போது இத்தனை பேர் ரீட் பண்ணியிருக்கிறாங்களே, ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கா அப்படின்னு சொல்லி அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவருக்கு அந்த நிமிஷம் தான் புரியுது. ஓகே, நிறைய பேர் ரீட் பண்ணியிருக்கிறனால இது வந்து எக்ஸ்பென்சிவான வேல்யூபிளான ஒரு ஒர்க்காக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அவர் வாங்கியிருப்பார். பட் இவரை ரொம்ப அட்ராக்ட் பண்ணது எது அப்படின்னா அந்த கவர் பேஜ். அது ஒரு ஆலிவ் க்ரீன் கலரில் இருக்குது. இருந்தாலும் அந்த ரேட் ரொம்ப ஹையாக தான் இருக்கோ அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள டபுள் மைண்டடாகவே ஃபீல் பண்ணுறாரு. வாங்கியிருக்கலாமா இல்லை நம்ம வாங்கியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டபுள் மைண்டடாகவே அந்த புக்கை வச்சுருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இவர் என்றைக்குமே ஃபர்ஸ்ட் எடிஷன் புக்குக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னா எல்லா ஆத்தருமே ஃபர்ஸ்ட் எடிஷன் அப்படின்றத வந்து ஒரு ரஃப் டிராஃப்ட் மாதிரி தான் எழுதுவாங்க. அதில் என்னெல்லாம் அவங்களுக்கு தோணுதோ அதை எழுதி அதை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அந்த ஒர்க்கை நம்ம ரொம்ப மணி ஸ்பெண்ட் பண்ணி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் இருக்க கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ரெக்டிஃபை பண்ணி அகெயின் செகண்ட் எடிஷன், தேர்ட் எடிஷன் சொல்லி பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்க நிறைய எடிஷன் பப்ளிஷ் பண்ணும்போது அதில் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ரெக்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஆத்தர் வந்து ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் எடிஷன் வாங்குறத விட அதுக்கப்புறமா அவர் மல்டிபிள் எடிஷன்ஸ் பப்ளிஷ் பண்ணுவார் இல்லையா, அதில் லேட்டஸ்ட் எடிஷன் எது இருக்கோ அதை வாங்கி ரீட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு கிளாரிட்டியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அந்த ஸ்லீமனோட ஒரு புக்கை வாங்கினார் இல்லையா, அந்த புக்கில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா லாஸ்ட் 10 இயர்ஸாக பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணாங்க இல்லையா, அந்த ரூலிங்கில் லாஸ்ட் 10 இயர்ஸாக என்ன நடந்துச்சு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எலஃபண்ட்ஸ், ஹார்ஸ், அப்புறம் விடோஸ் எல்லாருமே உடனே அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுமே அவங்களும் இறந்து போயிடணும், சைல்டு மேரேஜ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த ரூலிங் அப்போ இருந்துச்சு. அதை அபாலிஷ் பண்ணணும்னு பேசினாங்க. அது போக இன்னும் வேண்டாத நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி மைன்யூட்டான நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், வேரியேஷன், டாமினேஷன், இந்த மாதிரி அந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை அதில் ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ இது மூலமாக இந்தியாவில் அந்த ரூலிங் டைமில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்ச மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் மெத்தட் அண்ட் டேக்ஸ் எப்படி கொடுத்தாங்க அதை பற்றி எல்லாமே அந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. எந்த மாதிரிலாம் டேக்ஸ் போட்டாங்க, அதை எப்படியெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணாங்க, இது எல்லாமே அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. தென் ஒரு சாப்டர் வந்து இவரை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணியிருக்கும். அந்த சாப்டரில் வந்து அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தோட க்ரீடி மைண்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. எந்த அளவுக்கு அவங்க மணி மைண்டடாக இருந்தாங்க, இந்தியாவில் இருக்கிற எல்லா அந்த வளங்கள் எல்லாத்தையும் எப்படி அவங்க எடுத்துகிட்டு போகணும், பிரிட்டிஷ்க்கு அதை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ மோட்டிவோடு இருந்தாங்க, எவ்வளோ க்ரீடி மைண்டாக அவங்க இருந்தாங்கன்றத ரொம்பவே அழகாக அதில் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த சாப்டர் ரீட் பண்ணும்போது அது இவரை ரொம்ப ஹெவியாக அட்மையர் பண்ணியிருக்கும். இன் பிட்வீன் டெல்லி அண்ட் ஆக்ரா, இந்த 2 இடத்துக்கும் இடையில ஹூரல் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஹூரல் அப்படின்ற ஏரியாவில் இவர் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்திருப்பார். ஸோ அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸையும் அப்போ அவர் மீட் பண்ண மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் பீப்புளையும் அவங்க எந்த மாதிரிலாம் இந்தியன்ஸ் கிட்டேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும், அவங்க கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ரொம்ப வைலண்ட்டாக தான் இந்தியன்ஸ்கிட்ட ட்ரீட் பண்ணி அவங்களால கொடுக்க முடியலை அப்படின்னாலுமே ரொம்ப வைலண்ட்டாக அவங்கக்கிட்டேருந்து அந்த டேக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அரகன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட வே ஆஃப் ரூலிங் எல்லாத்தையுமே அந்த ஒர்க்கில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க.
நெக்ஸ்ட் 2 பேரை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று லிட்டன் ஸ்ட்ராச்சி, இவரோட ஃபாதரான ஜான் ஸ்ட்ராச்சி. அவங்க 2 பேரும் சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ண சால்ட் டேக்ஸை பற்றி பேசுகிறாங்க. இந்த சால்ட் டேக்ஸ் அப்படின்றது இதுக்கு முன்னாடி இவங்க கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவை தவிர வேறு எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு டேக்ஸ் இருந்ததே கிடையாது. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. 1869 ஆல்மோஸ்ட் ஒரு 2300 மைல்ஸில் ஒரு லாங் ஹெட்ஜ் ஒன்று போடுறாங்க. ஓகேவா? அந்த லாங் ஹெட்ஜ் எதுக்காக அப்படின்னா யாருமே அந்த உப்பை வந்து வெளியே கொண்டு போயிடக்கூடாது, வெளியே எங்கேயும் சப்ளை பண்ணக்கூடாது, இந்தியாவிலேருந்து அது எங்கேயுமே போயிடக்கூடாது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக ஆல்மோஸ்ட் 2300 மைல்ஸ் லாங்கில் ஒரு ஹெட்ஜ் ஒன்று போடுறாங்க. ஓகேவா? அந்த ஹெட்ஜில் வந்து 12,000 கார்ட்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டிஸ் ஒர்க் என்ன அப்படின்னா எந்த ஹியூமனோ அனிமலோ அது பக்கத்தில் வரக்கூடாது, எவ்வளோ சஃபரிங்ஸ் வந்தாலும் அந்த ஹெட்ஜை வந்து ப்ராப்பராக பார்த்துக்கணும், எந்த சால்ட்டும் வெளியே போகக்கூடாது அப்படின்றது தான் அவங்களுக்கு கொடுத்துருக்குற ரூல்ஸ். அதை வந்து அந்த 12,000 செக்யூரிட்டியும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நியர்லி இப்போ லண்டன் டு கான்ஸ்டாண்டினோபிள் போனோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குமோ அதே அளவு டிஸ்டன்ஸ் தான் இந்த ஹெட்ஜுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாருமே அந்த பக்கம் போனதே கிடையாது, போகவும் முடியாது. ஏன்னா அது வந்து ஃபுல்லாகவே புஷ்ஷஸால் இல்லைன்னா தான்ஸ் நிறைய முட்கள் இருக்கும் இல்லையா, அந்த முட்களால் அது பண்ணதுனால யாராலையும் அதை கிராஸ் பண்ணணும்னு கூட நினைக்க முடியாத அளவுக்கு அந்த ஹெட்ஜஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இதை பற்றியெல்லாம் இந்த ஒர்க்கில் இவர் ரீட் பண்ணதுக்கப்புறமா இவர் யோசிச்சு பார்க்குறாரு, எவ்வளோ ஹிஸ்ட்ரி புக்ஸை வந்து நான் ரீட் பண்ணியிருக்கிறேன், ஆனால் எந்த ஒர்க்லேயுமே இதை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லையே, ஏன் மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாரு. இந்த ஒரு மொமெண்ட் அவருக்கு டவுட் வருது. ஏன்னா இவங்க சொல்கிறது உண்மையா இல்லை பொய்யா? ஏன்னா இப்படி ஒரு கிரேட் ஹெட்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அது யாராவது ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரியில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் யாருமே மென்ஷன் பண்ணலை, இவர் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக இது பொய்யா இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு டவுட் வருது. பட் அந்த ஹிஸ்ட்ரியை ரீட் பண்ணும்போது இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனாலேயே அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நெக்ஸ்ட் இவருக்கு வந்து லண்டன் யூனிவர்சிட்டியில் ஒரு லைப்ரரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. அங்கே ஒர்க் பண்ணும்போது இவருக்கு டே டு டே அந்த ஒர்க் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா லைப்ரரியில் இது வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால அந்த புக்கெல்லாம் சர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த லிஸ்ட்டை வந்து அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் ஒர்க்கும் இருக்கும், மேனுவலாகவும் நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ எல்லா ஒர்க்கையும் பார்க்குறதுக்கு அவருக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. இருந்தாலும் நாட்கள் போக போக அவர் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிக்கிறாரு. ஈஸியாக அந்த ஒர்க்குக்கு வந்து அவர் சூட்டபிளாக இருக்கிற மாதிரி அவரையே சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. இப்போ ஒரு வழியாக எப்படி அந்த புக் லிஸ்ட்டெல்லாம் போடணும், அதை எப்படி சர்ச் பண்ணணும் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஏப்ரல் மந்த் 1996 இந்த இயரில் தான் அவர் வந்து ஸ்ட்ராச்சியோட இன்னொரு ஒர்க்கை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஒர்க்கில் ஜான் அண்ட் ஹிஸ் பிரதரான ரிச்சர்ட் இவங்க 2 பேருமே அதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ரைட்டிங்ஸ், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் அந்த புக்கில் இருக்கும். அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னா த ஃபினான்ஸ் அண்ட் பப்ளிக் ஒர்க்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த ஒர்க்கை அவர் ரீட் பண்ணும்போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா இந்த ஒர்க்லேயுமே அவங்க இந்த சால்ட் ஹெட்ஜை பற்றி பேசியிருப்பாங்க. அதில் போடுற டேக்ஸாக இருக்கட்டும், அந்த ஹெட்ஜை வந்து எப்படி பில் பண்ணாங்க, இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா 1720 ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து இந்த ஹெட்ஜை பார்த்துருக்கிறாரு, அவரோட சாட்சியை வச்சு தான் நாங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெட்ஜ் வந்து சீன பெருஞ்சுவர் இருக்குது இல்லையா, அந்த சைனாவில் இருக்கிற அவ்வளோ பெரிய வால்க்கு ஈக்குவலாக இந்த ஹெட்ஜும் இருக்குது. ஸோ சைனாவில் இருக்கிற அந்த வாலை பற்றி எல்லாரும் பெருசாக பேசுகிறாங்களே தவிர ஏன் இந்தியாவில் இருக்கிற இந்த ஹெட்ஜை யாரும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு கொஷின் வருது. ஸோ அதுக்கு ஈக்குவலாக இந்த வாலும் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக தெரிய தெரிய இவருக்கு வந்து அந்த ஹெட்ஜ் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும், அது எப்படி வந்துச்சு, இப்போ எங்கே இருக்குது, அது இருக்குதா இல்லையா, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் அவருக்குள்ளே வருது. அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அந்த தேடலை இவர் ஆரம்பிக்கிறாரு. அந்த தேடலில் ஃபர்ஸ்ட் இவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா இவரோட வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கக்கூடிய ஒரு ஓல்டு அன்அட்ராக்டிவ் பில்டிங் ஒன்று இருக்குது. ஓகேவா? ஈவன் அது ஒரு லைப்ரரி மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்தியா ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ், ரொம்ப பழைய எவிடன்ஸாக இருக்கட்டும், இல்லை டாக்குமெண்ட்ஸ், அந்த இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா அது நடந்த எல்லா ரெக்கார்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே
அந்த ஒரு பில்டிங்கில் ரொம்ப செக்யூர்டாக வச்சிட்ருக்குறாங்க. பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட லைப்ரரிக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதாவும் ஒரு நியூஸ் வரும். ஸோ அதுக்குள்ளே இது எல்லாத்தையும் ரீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடிக்கடி அந்த பில்டிங்கை போய் விசிட் பண்ணுறாரு. அப்படி விசிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக விசிட்டர் பாஸ் கூட வாங்கி வச்சுருப்பாரு. ஒரு சாட்டர்டே மார்னிங் ஆல்மோஸ்ட் அது ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்த டைம் அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு, அங்கே போய் பார்க்குறாரு. ஸோ அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்பவே பத்திரமா வச்சுருக்கிற டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா 1858 வரை அந்த ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி இருந்திருப்பாங்க இல்லையா, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அது போக 1947க்கு அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கு அப்புறமா நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம், அது எப்படி கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாங்க, இந்த மாதிரி யாரோட கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸையுமே ரொம்ப பத்திரமா வச்சுருப்பாங்க. இது எல்லாமே ஒரு பெரிய ஷெல்ஃபில் ரொம்ப பத்திரமா இருக்குது. ஆனால் என்ன, அந்த பில்டிங் வந்து ரொம்ப பழசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவர் வெளியே இருந்து பார்த்ததுக்கும் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் அவரோட ஒப்பீனியன் வந்து நிறையவே சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா உள்ளே வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்திருக்கும். நியர்லி 70,000 புக்ஸ் வந்து அங்கே இருந்திருக்கும். மேப் இருக்கும், அப்ரூவல் வாங்கப்பட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸ் அங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டு ஆம்பியன்ஸ் இருக்கிறதுனாலே அவருக்கு அங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். உட்டன் டேபிள்ஸ், சேர்ஸ், டோட்டலாக ஒரு 300 சேர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் அங்கே உட்காந்து ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீடர்ஸ்க்காக போட்டிருப்பாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லான அந்த வுட்டன் ஒர்க்ஸ் இருக்கும். அதே மாதிரி வெல் ஸ்ட்ரக்சர், வெல் ஃபர்னிச்சர்ட் சேர் இருக்கும். ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியில் உள்ள அந்த ஹெட்டு வந்து அந்த பில்டிங்கில் உட்காரும்போது ஒரு சேர் யூஸ் பண்ணியிருப்பார். அந்த சேருமே அங்கே இருக்கும். இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. ஸோ அதையுமே எல்லோரும் வந்து பார்க்குறதுக்கு, விசிட் பண்ணுறதுக்கான ஒரு பொருள் மாதிரி தான் அந்த சேர்ஸுமே அங்கே இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லோரும் ரொம்ப கைண்டாக அவங்க எல்லாரையும் ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த ஒரு அட்மாஸ்ஃபியர் வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறதுக்கு இதுவுமே ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஒர்க்கர்ஸ் எல்லோரும் ரொம்ப கைண்டாக இருக்கிறதுனாலையும், இவர் லைப்ரரியில் ஒர்க் பண்ணதுனாலையும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனாலையும் என்ன புக்கை தேடி வந்தார் அப்படின்ற ஒரு விஷுவல், ஒரு கிளாரிட்டி இவருக்கு இருக்கிறதுனாலையும் ஈஸியாக அந்த ஒர்க்கை கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்தியாவில் 1869 to 1878 வரைக்கும் உள்ள எல்லா டாக்குமெண்ட்டுமே இவருக்கு தேவைப்பட்டிருக்கு. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அங்கே இருந்த ஒர்க்கர்ஸ் வந்து நீட்டாக அவரோட டேபிளில் எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே இவர் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் நிறைய டாக்குமெண்ட்ஸில் இந்த சால்ட் டேக்ஸை பற்றியும் அந்த ஹெட்ஜை பற்றியுமே நிறைய பேர் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை ரீட் பண்ணும்போது தான் இவருக்கு இந்த மாதிரி ஒன்று இருந்திருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இவ்வளோ நேரம் அவர் ரீட் பண்ண ஒர்க்ஸ் எல்லாமே நான் பார்த்தேன், இங்கே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே தவிர அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. பட் இது எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்குது, எவிடன்ஸ் மாதிரி இருக்கிறதுனால இந்த ஒரு ப்ரூஃபை வந்து அவர் நம்புறாரு. இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. இப்போது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுறாரு. அந்த ஹெட்ஜஸை பற்றி, அது எதுக்காக பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய மைன்யூட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவருக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப லிமிட்டட் பிளேஸில் தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கே அந்த சால்ட் வந்து நிறைய கிடைக்குதோ அந்த ஏரியாஸை விட்டு வெளியே போகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஹெட்ஜஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஹிமாலயாஸில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அங்கங்கே அந்த கேப்பு வர்றது அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அப்போது சிந்து, டெல்லி, ஆக்ரா, பாகிஸ்தான், ஜான்சி, இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு லாஸ்ட்டாக ஒரிசாவில் போய் முடியும். ஸோ ஹிமாலயாஸில் ஸ்டார்ட் பண்ணி ஒரிசா வரைக்குமே அந்த ஹெட்ஜு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அவங்க ரொம்ப சின்ன இடத்துக்கு அதை போடணும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு அது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். நியர்லி 2500 மைல்ஸ் லாங்கில் தான் அந்த ஹெட்ஜு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எல்லா ஹெட்ஜ்லேயுமே, எல்லா சைட்லேயும், எல்லா பிளேஸ்லேயுமே கார்ட்ஸ் இருப்பாங்க, செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. அவங்க ஈவன்தோ அந்த ஹெட்ஜை வந்து அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக கட்டியிருந்தாலுமே அங்கே வந்து கார்ட்ஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யாருமே அதை விட்டு தாண்டி போகாத மாதிரி ஹை செக்யூரிட்டியோட தான் அந்த இடமே இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை கட்டும்போது ரொம்ப க்ரீனரியாக ஜஸ்ட்டு புஷ்ஷஸ் வச்சு நார்மலாக கட்டியிருப்பாங்க. யாரும் அங்கே போகக்கூடாது அப்படின்றதுக்காக, இங்கே ஒன்று தடுப்புக்கு ஒன்று இருக்குது அப்படின்றது தெரியணும் அப்படின்றதுக்காக கட்டியிருப்பாங்க. நாட்கள் போக போக தான்ஸ் வச்சு, நிறைய முள்ளுலாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. யாராவது கிராஸ் பண்ணணும்னு நினச்சா அவங்களுக்கு அடிபடுன்றதுக்காகவே கிராஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமனோ அனிமலோ எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, ஃபிசிக்கலாக அவங்கள தாக்குற மாதிரியான
ஒரு திங்ஸை வச்சுட்டு அந்த ஹெட்ஜை வந்து கட்டிகிட்ருக்குறாங்க. இவங்க இதை கட்டிகிட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போது அது வந்து நார்மலாக தான்ஸாலேயோ இல்லை புஷ்ஷஸாலேயோ கட்டும்போது ரொம்ப வேகமாக காற்றடிச்சிது அப்படின்னா அது எல்லாமே ஈஸியாக டெஸ்ட்ராய் ஆயிரும். அதே மாதிரி ரொம்ப ஹெவி ரெயின் இல்லைனா ஃபயர் வந்துச்சு அப்படின்னாலும் மொத்தமாக எல்லாம் எரிஞ்சு சாம்பலாக போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்துகிட்டே இருந்ததுனால தான் ஒவ்வொன்றா அதை மாற்றிட்டே இருந்தாங்க. லாஸ்ட்டாக அவங்க இதை பேசாமல் நம்ம கல்லை வச்சு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லை வச்சு கட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜைஜாண்டிக்காக அதை வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. கட்டும்போது அவங்களுக்கு நிறைய ஒர்க்கர்ஸ் தேவைப்பட்டாங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இண்டியன்ஸை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இண்டியன்ஸை வச்சு அதை கட்டுறாங்க. கட்டும்போது நிறைய ஒர்க்கர்ஸ் நிறைய எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அதை கட்டி முடிக்கிறாங்க. கட்டி முடித்ததுக்கப்புறமும் கூட நிறைய விஷயங்கள் மொத்தமாக அது சரிஞ்சு விழுறதா இருக்கட்டும், இல்லை அதை வந்து ப்ராப்பராக கட்ட தெரியாமல் அது கொலாப்ஸ் ஆகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தாலுமே அதை கட்டணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால 10 to 14 ஃபீட் ஹைட்டில் தான் அவங்க அதை கட்டுறாங்க. ஸோ ரொம்பவே ஹைட்டாக அதை கட்டணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. யாருமே இதுக்கப்புறம் அதை தாண்டி போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹைட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. பஞ்சாப் ஏரியாஸ்லலாம் ஸ்டார்டிங்கில் இதை கட்டும்போது 1 ஹவர்லேயே அது காணாமல் போயிடும். அப்போ தான் கட்டிட்டு வச்சுருப்பாங்க, 1 ஹவரில் அது காணாமல் போயிடும். ஸோ அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கு. எல்லாத்தையும் தாண்டி லாஸ்ட்டில் அவங்க அதை வந்து கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போவும் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரோட பயணம் எல்லாமே அதை தேடி தான். அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி நான் தேடணும். இது வரைக்கும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் தேடிட்டேன். இப்போ நான் அது எங்கே இருக்குன்னு சொல்லியே நான் பார்ப்பேன். ஸோ என்னோட தேடல் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். என்னோட ஜேர்னியும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் ஒர்க்கை முடிக்கிறாரு. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.